கேப்டன் ஆலய குரு பூஜை விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக சார்பில் 2000 பேர் கருப்பு சட்டை, கட்சி வேஷ்டி அணிந்து கலந்து கொள்ள உத்திரமேரூரில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்கூட்டத்தில் தீர்மானம். மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் முன்னாள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான பத்மஸ்ரீ கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் குரு பூஜை விழா தேமுதிக தலைவர் கழகத்தில் வரும் 28ஆம் தேதி விமர்சையாக நடைபெற உள்ளது. கேப்டன் ஆலய குரு பூஜை விழாவை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதனால் தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் தலைமை கழகம் செல்வதற்கான ஆலோசனை கூட்டங்கள் மாவட்டம் வாரியாக அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் தேமுதிக சார்பில் உத்திரமேரூர் சக்தி தனியார் திருமண மண்டபத்தில் கேப்டன் ஆலய குரு பூஜை விழா மாவட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எம். ராஜேந்திரன் தலைமையேற்றார். மாவட்ட அவைத் தலைவர் வெங்கடேசன், மாவட்ட பொருளாளர் லட்சுமணன், காஞ்சிபுரம் மாநகர தலைவர் கமலநாதன், காஞ்சிபுரம் மாநகர பொருளாளர் வெங்கடேசன், ஒன்றிய பேரூர் நகர செயலாளர்கள் அழிச்சூர் வி. கன்னியப்பன், ஐயப்பன், கோகுலக்கண்ணன், பன்னீர், சந்துரு, ராமலிங்கம், கிருபாகரன், சிவகுமார், எம். கே. ரமேஷ், பிரேம் பெருமாள், சாந்தகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். அதில் வரும் 28ஆம் தேதி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேப்டன் ஆலய குரு பூஜை விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக சுமார் 2000 பேர் கருப்பு சட்டை, கட்சி வேஷ்டி அணிந்து கலந்து கொள்ளவும், அன்று மாவட்டத்தில் அனைத்து கிளைகளிலும் அன்னதானம் வழங்கும். பிப்ரவரி 14ஆம் தேதி தேமுதிக கொடிநாள் தினத்தில் அனைத்து கிளைகளிலும் சிறப்பாக கொண்டாடவும், புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து அனைத்து பகுதிகளை ஆய்வு செய்து கட்சியை பலப்படுத்த உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய, நகர, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம் உத்திரமேரூர் பேரூர் கழகத்தில் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர செயலாளர் மற்றும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் 1ஆம் ஆண்டு குரு பூஜையில் தலைமை கழகத்திற்கு எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் 2000 பேர் கலந்து கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து பேரணி செல்ல நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அதேபோல் கொடிநாள் அன்று அனைத்து கிளை கழகங்களிலும் கொடி கம்பங்களை ஏற்றி நாங்கள் சிறப்பாக கொண்டாட உள்ளோம் கொடிநாளை. அது மட்டுமில்லாமல் கழகத்தை பலப்படுத்துவதற்கு புதியதாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளோம். அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் ஆய்வு சென்று கிளைக்கழகங்களை வலுப்படுத்த தீர்மானம் செய்யப்பட்டுள்ளோம். இனி வரும் காலங்களில் கேப்டனுடைய கோட்டையாக காஞ்சிபுரம் மாவட்டம் திகழும் என்று நாங்கள் தீர்மானித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நினைவு நாள் குரு பூஜை அன்று கிளைக்கழகங்கள் அனைத்திலும் அன்னதானங்கள் வழங்கவும், எங்களால் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்கள் என்ற தாரக மந்திரத்தை எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை கேப்டன் பெயர் பெற்ற அன்னதானத்தை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.